And hey, the plan is on. Lunch, come back India. Come back India. Hi guys. என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் அப்படியா பார்த்தீங்களா, இந்தியன் டூ வந்துட்டு ஃபோன் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி தூங்கிட்டு ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிளேஸ் தான் நான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் வந்துட்டு நானும் கஷ்டப்படாமல் போராட்டம். ஏன்னா உங்களுக்கு மேட்ரே புரிஞ்சிருக்காது. ஒர்க் எப்போ முடியும்னு தெரில. ஸோ அதான் மெஜாரிட்டி ப்ராப்ளம். ஸோ ஒர்க் எப்போ முடியும்னு தெரில. ஒர்க் முடிஞ்சால் தான் வந்துட்டு இந்தியன் டூ போக முடியும். ஆனால் 8 o'clock தான் டிக்கெட் கொடுத்துருக்கேன் காசி தியேட்டரில். ஸோ பார்க்கலாம். போயிட்டேன் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். அண்டு இந்தியன் டூ பற்றி என்னோடய ஒப்பீனியனே நான் வந்துட்டு இந்த இதிலே சொல்கிறேன். ஸோ சந்திக்கலாம் மீண்டும். கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இந்தியன் டூ தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்தியன் டூ போயிட்டுருக்கோம். ஸோ இந்தியன் டூ வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அண்ட் வந்துட்டு சில பேர் மொக்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அன்னியன் பார்ட் 2ன்னு வேறு சொல்கிறானுங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஃபுட் பிங்க் டாப் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். முக்கியமாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கண்டினியூ த vlog. இந்தியன் டூ தாத்தா படத்துக்கு காசி தியேட்டர். ஹாய் காய்ஸ். என்னங்க யாரும் வீடியோ வந்துட்டு குவாலிட்டி தெரியுமான்னு தெரில. ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. நான் தேட்டரில் இருக்கேன், காசி தேட்ரு. ஸோ நான் வந்துட்டு இந்தியன் டூ மூவி பார்க்க வந்திருக்கிறேன். என்னடா இங்கே யாரும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஸ்க்ரீன் ஓப்பனிங் வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இது நான் வந்துட்டு இது 2வது வாட்டி நான் வந்துட்டு பார்க்குறேன் ஸ்க்ரீன் வந்துட்டு இப்படி ஓப்பன் ஆகிறது. ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தேன் அப்படின்னா ஊரில் வந்துட்டு லக்ஷ்மி தேட்ரு மார்த்தாண்டத்துக்கு வந்துட்டு ஊரில் லக்ஷ்மி தேட்ரு வந்துட்டு இருக்கும். அங்கே இதே மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ செம்மையாக இந்த ஒரு ஓப்பனிங் செக்ஷனே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் எந்த மாதிரி நினச்சாலும் எனக்கு தெரில. பட் இதை வந்துட்டு பார்க்கும்போது மெல்ல 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 அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ஓப்பன் ஆகும்போது அது வேறு லெவலு. ஸோ ஒரு வைப்பு கொடுக்குற மாதிரியே இருக்குது அதை பார்க்கும்போது. Terms and conditions apply. One eternity later. ஹாய் காய்ஸ். மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நீங்கள் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் எங்கே போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இந்தியன் டூ.
ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமா நினைக்கிறேன். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்துட்டு சென்னை வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. இந்தியன் படத்துக்கு போயிட்டு சரி நேரமே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் மழை வந்து சாவடிச்சிருச்சு. என்ன இப்படியெல்லாம் எல்லாம் நேரம் புன்னகை தான் என்ன பண்ணுறது. இதாக மறுபடியும் அன்னைக்கும் போல் பிரியாணி வாங்கியாச்சு, சாப்பிடணும். படம் பார்த்துட்டு ஐயோ பார்த்தாச்சு அவ்வளோதான், போயிட்டு தூங்க வேண்டியதான். ஸோ கன்னியூ பண்ணுறேன் போயிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பிளரிங்காக இருக்கும். ஸோ சாரி, நான் தப்பாக கேட்காதீங்க. இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா வந்துட்டு செம்மையாக நினைச்சாச்சு. போகும்போது எப்படி இருந்தேன்னா இப்போ இப்படி ஆகிட்டேன். சரி என்ன பண்ணுறது. அங்கே நடந்த மேட்டர்லாம் வந்துட்டு இப்போது குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன். குளிக்க மனசு இல்லை, பட் வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு குளிக்காமல் இருந்தால் நாளைக்கு படுத்துட்டேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, ஜோலி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எதுக்கும் குளிச்சுட்டே வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்துட்டு நான் வாக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்ததுலாம் நான் சொல்கிறேன். ஸோ ஏன் ஒழுங்காக வீடியோ எடுக்கல, இப்போ என்ன ஆச்சு எல்லாம் சொல்கிறேன். ஸோ see you guys. ஸோ என்ன அப்படி பார்க்குறீங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஓகே. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி நான் இந்தியன் 2 படம் பார்க்க போயிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நாளைக்கு ஆகிருக்கும், நேற்றுக்கு இந்த வீடியோ எடுக்கிறது. ஓகே. ஸோ ஜூலை 12 இந்த படம் வந்துருக்குது. ஸோ நான் நேற்று தான் பார்த்தேன். நேற்று நைட் ஷோ 8 மணிக்கு நான் பார்த்தேன். அண்ட் 11:30க்கு இந்த படம் முடிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த படம் நான் பார்க்க போனப்போ வந்துட்டு அந்த ஒரு டே வந்து நான் ஃபுல்லாக நான் அந்த வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, நீங்கள் இப்போ இந்த பிஃபோர் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்ட்டு. ஸோ சுத்தமாக ஏதோ வந்திருக்கு, ஏதோ போயிருக்கு, அப்படி அந்த மாதிரி போயிருக்கும், விளாக் மாதிரி போயிருக்கும். விளாக் இல்லை, விளாக் மாதிரி ஏதோ பண்ணிக்கிறேன் நான். அப்போ ஏன் அப்படின்னா வந்துட்டு மைண்டில் எதுவுமே இல்லை, காலி. நான் வந்துட்டு அப்படியே பிளாங்காகவே இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருந்தேன். ஏன் அப்படின்னா ஒர்க்கில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒர்க் நார்மலாக போச்சு. ஒர்க் வந்துட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு முடிச்சிட்டாங்க. ஷார்ப்பாக 6 மணிக்கு முடிச்சிட்டோம். இருந்தாலுமே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. அந்த 6 மணி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு செம்ம டவுட் இருந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த டவுட்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, அதனால் வீடியோ பெருசாக நான் எடுக்கலை. சரி போகும்போது எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது நான் இங்கே வந்துட்டு நான் உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டி உட்காந்துட்டா மணி 7 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே 7. அதுக்கப்புறம் உடனே போய் குளிச்சுட்டு உடனே வந்து உடனே போயிட்டு இருக்கும்போது அந்த நம்ம வேன் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் மினிவேனில் நான் போனேன் அப்படின்னா முடிஞ்சு, படம் ஓடிட்டோம். போக முடியாது. ஏன்னா மினிவேன் வந்துட்டு நேராக உதயம் தேட்டர் பக்கத்தில் போய் நிற்கும். அதுலேருந்து கிராஸ் இங்கே போகணும். அப்போ அதுக்கு போக முடியாது. அது வரைக்கும் நடந்து போகிறதுக்குள்ள 8:20 ஆகிடும். அப்போ அதுக்குள்ளே பாதி ஓடிடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ரேப்பிடோ புக் பண்ணி நான் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ரேப்பிடோ புக் பண்ணி நான் போயிட்டு நேராக அவர் வந்துட்டு ஒரு 8:40க்கெல்லாம் 7:40க்கெல்லாம் கரெக்டாக என்னை கொண்டு விட்டார். அவர்கிட்ட வந்துட்டு சில விஷயம் பேசும்போது வந்துட்டு நான் பேசலை, அவராக பேசினார். ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்க ஒரு மூடில் இருப்பாங்க. ஸோ காலையிலேருந்து வண்டி ஓட்டி ஒரு மூடில் இருப்பாங்க. நம்ம இதாக பேசி அதனால் நான் எதுவும் பேசலை. ஸோ நார்மலாக அவரே வந்து கேட்டார், தம்பி நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டார். ஒரு அண்ணன் தான். ஸோ அப்போ இப்படின்னு நான் வந்துட்டு ஊருக்கு வந்திருக்கேன், வேலை பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி படம் பார்க்க போகிறேன், நீங்கள் படம் எல்லாம் பார்க்க போகலன்னு கேட்டேன். இல்லைப்பா நான் படம் எல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, விஜய் படம் மட்டும் பார்ப்பேன்ப்பா அப்படின்னாரு. ஓ அப்படியா, நானும் விஜய் ஃபேன் தான். நம்பரில் கடைசியில் நான் விஜய் ஃபேன் அப்படிங்கிறத நம்பவே இல்லை. ஏன்னா நான் இந்தியன் படம் பற்றி அப்படி பேசிகிட்டே இருந்தேன் அந்த மாதிரி. ஸோ இந்தியன் படம் இப்படி அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்பல. சரி கடைசியில் அண்ணா நான் விஜய் ஃபேன் தான் சொல்லிட்டே வந்தேன். சரிடா போடா அப்படின்ட்டாரு. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கும் போது காசு தியேட்டரு கொஞ்சம் ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு நான் தனியாக போனதால சரி என்ன பேசுகிறது, எல்லாருமே இப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. யூடியூபர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வ்ளாக் பண்ணுறேன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பண்ணணும். பட் ஆனால் வந்துட்டு நான் ஒரு மூடு கிடையாது, நெட்டாக அந்த ஒரு மூடே வரவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பண்ணல. சரி உள்ளே போயிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. படம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபு அண்ட் செகண்ட் ஹாஃபு இன்டர்வெல்லு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு.
ஓகேன்னா கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம். ஸோ அதனால் பரவாயில்ல, ஓரளவு படம் ஓகே தான். முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே. ஏன்னா 8 மணிக்கு நான் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு டைம், ஏன்னா 10:30க்கு நான் படத்துக்கு போவேன். எப்போ பாரு 10:30 போயிட்டு 1 o'clock ஆகும் வரதுக்கு. சரி ஒரு 8 மணிக்கு போனால் கரெக்டாக ஒரு 11 மணிக்கெலாம் வந்துடலாம், 10 மணிக்கெலாம் வந்துடலாம் நினச்சேன். சரி சாரி 11 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் மழை. காலை என்னடா இது சை அப்படின்ட்டு அந்த மலையில் நான் வந்துட்டு நனைஞ்சிக்கிட்டே பாதிரம் வந்தேன். பாதிரத்தில் இருந்தேன்னா உதயத்திட்டு பாதிரம் வரணும். ஸோ அங்கே வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு நேராக போயாச்சு. நேராக மினி வேன் வந்துச்சு. மினி வேனில் ஏறி நான் போயிட்டு இருக்கும்போது இந்த இடம் கொண்டு விடுங்க சொன்னேன். அவங்கிட்டாரு 50 ரூபா தாப்பா அப்படின்ட்டாரு. எனக்கு இந்த இந்தியன் படம் வேற நான் பார்த்தேன்னா, இந்தியன் படமும் பார்த்துட்டு 50 ரூபா தாப்பான்னு சொன்னோன்னே எனக்கு வந்து குப்புன்னு நம்ம ஒரு மாதிரி வைப்ரேட் ஆயிடுச்சு. இப்படி கடுப்பா இருந்துச்சு. இப்படிலாம் ஆகல, கடுப்பா இருந்துச்சு. நான் என்னண்ணே 50 ரூபா எப்படிண்ணே? இல்லைப்பா டீசல்ப்பா. ஸோ இது வந்துட்டு அங்கே வர போயிட்டு வரணும்னா எனக்கு நான் ரிட்டர்ன் சும்மா தான் வரணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னாரு. ஸோ நான் 20 ரூபா வாங்குறீங்க, சேர்த்து ஒரு 40 ரூபா வாங்கினே அப்படின்னேன். ஏன்னா அங்கேருந்து இங்கே 40 ரூபா வாங்குறீங்க, சாரி 20 ரூபா வாங்குறீங்க, அப்போ இங்கேருந்து இங்கே இவ்வளோ தானே, ஒரு 20 ரூபா வாங்க 40 ரூபா தரேன் அப்படின்னு. கூட ஒரு 10 ரூபான்னு போட்டு கொடுப்பா அப்படின்ட்டு. எனக்கு என்ன சொல்றது தெரியல. என்கிட்ட சில்லற வேற இல்லை. இல்லைன்னா நான் வந்துட்டு 30 ரூபா கொடுத்து வந்திருப்பேன். பட் எதுக்கு அவங்ககிட்ட பேச்சு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா 50 ரூபா கொடுத்துட்டு நான் ரூமுக்கு வந்து அடுத்து நடந்ததான் அவங்க பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான். அண்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு டே மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்தியன் 2 படம் வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்த்தேன். அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கான ரிவ்யூ செக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்திருக்கும். ஓகே, அதை பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் வேறு என்ன அப்படின்னா, இது நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ. ஸோ ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் இது வரும். ஸோ அதனால் இப்படி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் வந்துட்டு வேறு என்ன அப்படின்னா, இன்றைக்கி லைவ் வரல, சாரி. வேறு என்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அண்ட் சம்திங் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அண்டு அதில் ஏதாவது இருந்தாச்சும் கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை என்னிடத்துல ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டே இப்படிடா அப்படிடா அந்தடா இந்தடா அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேயா, நன்றி, வணக்கம், லவ் யூ கைஸ். சரி ஓகே. அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபுட் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க விரும்புகிறவங்க வந்துட்டு பாருங்கள். ஸோ என்னை வந்துட்டு தப்பாக நினைக்கூடாது. என்னடா இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே, தப்பாக நினைக்கூடாது. இதோட முடிஞ்சிச்சு நம்மளோட ஒரு ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு எண்டிங் இதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்துட்டு ஃபுட். தண்ணியாக இருக்குங்க, என் தண்ணியாக இருக்கு. சரி ஓகே, என்ன அப்படின்னா வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பிரியாணி தான், அஃப்கோர்ஸ் பிரியாணி. சாரி, இது வெங்காயம். ஸோ ஆனால் வாங்கினது பிரியாணி. ஓகே. அண்ட் அந்த உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கடை, ஒரு சின்ன நைட் மட்டும்தான் போடாங்களா இல்லை மார்னிங் போடாங்களான்னு தெரியாது அந்த கடை. ஸோ செம்மையாக வந்துட்டு தருவாங்க. வந்துட்டு நல்ல ஒரு குட். ஏன்னா நான் வந்துட்டு போனோடனே, நான் இதுக்கு முன்னாடி அங்கே தான் வாங்கியிருக்கேன். அங்கே போகும்போது சாப்பாடு அங்கே தான் வாங்கியிருக்கேன். வாங்கும்போது வந்துட்டு நான் லெக் பீஸ் கேட்டு போட்டுருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, எப்போவோ போனது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு போனேன். நான் போனோன்னே எனக்கு லெக் பீஸ் போட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு லெக் பீஸ் போட்டதுனால நல்ல கடையா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சாப்பாடும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அது நல்ல கடை தான். ஓகே. அண்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு கத்தரிக்காய். ஸோ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கத்தரிக்காய் சரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவோமா? என்னடா நீயும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து என்னை பார்த்து கேட்காதீங்க. ஏன்னா எதுலையாச்சும் ஒன்றாவது ஒரு நல்ல ரீச் யாருக்கிட்டையாவது கிடைக்குமா அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு போராட்டமாக இருக்குது.
ஸோ அதுக்கு இது வந்துட்டு ஒரு முதற்படியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கேள்வி. ஸோ இதை பிரித்தாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்காயம் ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண ஐயோ பண்றா செல்லா குட்டி பண்றா திகிலே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். யாருக்காவது இப்போ பிரியாணி சாப்பிட தோணுது அப்படின்னா வந்துட்டு போய் சாப்பிடுங்க. எனக்கு வயிறு வலிக்கக்கூடாது, சரியா? பரவாயில்ல, நான் சாப்பிட்டு அப்புறம் தானே போடுவேன், அவ்வளோ போல கோப்படாதப்பா. சரி, ஓகே, நான் ஒரு பிடி இங்கே சாப்பிட்டு ஏன்னா முட்டை வச்சிருக்காங்களான்னு தெரியல, பார்ப்போம். காரம் உள்ள போகும்போது தான் தெரியுது. ஐ மீன் தொண்டை வலி. அண்ட் வந்துட்டு நல்லா பரமா படி பரமா. ஐ நோ நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. சிக்கன் பீஸ் வச்சாக அட பைத்தியக்காரனுங்களா. ஏங்க வாங்காதீங்க, கல்ல பயில முட்டை வைக்கல, என்னை ஏமாத்திட்டாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கைஸ். ஸோ நான் வந்துட்டு இதுக்கு நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒன்று பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அதே ட்ரெஸ். ஸோ நான் இன்றைக்கி ஒர்க்குக்கு நான் இதான் போட்டு போனேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு நேற்றுக்கு அவங்க முட்டை வச்சாங்க, முட்டை இருந்துச்சு, உள்ளே இருந்துச்சு, நான் பார்க்காம சொல்லிட்டேன். ஸோ எதுவாக இருந்தாலும் தப்பு நான் திருத்திக்கணும் இல்லை. ஸோ கண்டினியூ பண்ணுங்க. நானே கிண்டி பார்க்குறேன், முட்டை இருக்கா. ஸோ சேட். இட்ஸ் ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்துட்டு வேறு என்ன அப்படின்னா அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ பாய்.